நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இன்னைக்கு நெல்லை மீத்தி இது ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் எப்பவுமே அவர் கான்பிடென்டா இருங்கன்னு இன்னைக்கு ரொம்ப கான்பிடென்டாவே இருந்தாரு. திமுகவுக்கு பதில் காங்கிரஸ்ல இருக்கவங்க எல்லாம் உண்மையான காங்கிரஸ் என்னோட இருக்குது, பணம் வாங்குற காங்கிரஸ் செல்வ பெருந்தகை மனதில் வைத்துக் கொண்டு ஸ்டாலினும் இருக்கிறது என்று சொன்னா அதுதாங்க மெயின் பாயிண்ட். இன்னைக்கு பொறுத்த மட்டும் கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாட்டு காங்கிரஸ பையில போட்டுக்கிட்டாங்க யாரு, ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது, நம்ம பக்கம் நிக்குது. சார் நெல்லை மீட்டிங் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கூட்டங்கள் நிறைய அலைமோதிட்டு இருந்துச்சு. தொடர்ச்சியாக வட மாவட்டங்கள், சென்னை, திருச்சி இந்த மாதிரி போன்ற பகுதியில் தான் அவர் போயிட்டு இருந்தார். இப்போ தென் மாவட்டங்கள்லையும் போகிறது அவருக்கு எந்த மாதிரியான சாதகத்தை ஏற்படுத்தும்? அங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கோட்டை, அதிமுக கோட்டையில டெஸ்ட் பண்ணி பார்க்க போறாரு. விஜயனுடைய செல்வாக்கு இருக்கிறதுனால தானே அங்க கட்டமைப்பு இல்லைன்னாலும் கூட விஜய் ரசிகர் மன்றத்தில் சில நிர்வாகிகள் இருந்தாலும் வாக்கு வங்கி இருக்கிறது இல்லை அவருக்கு. இப்ப சொல்றாங்க அர்பன் வர்சஸ் ரூரல் ஏரியாஸ் சொல்லிட்டு, ஏன் விஜய் ரூரல் ஏரியாஸ் போறது இல்லைன்னு கேட்கறாங்க. ஐயா அர்பன் ஏரியால போறாரு, நீ ரூரல் ஏரியா போனா இன்னும் தாங்க முடியாது கூட்டத்தை. மக்கள் தானே மன்னர்களை உனக்கு கட்ட வரனா. உதயநிதி ஸ்டாலின் தொகுதியில இன்பதுரை ஏடிஎம்கே எம்பி ஓப்பனா சொல்றாரு, உதயநிதியுடைய பையன் இன்ப நிதிக்கு பேன் கார்டே கிடைக்கல, எப்படி 2.5 கோடி ரூபாய் கட்சிது அவனுக்கு. டெக்னிக்கல் பாயிண்ட் ரைஸ் பண்றாரு. அதை ரிட்டர்னிங் ஆபீசர் ரைஸ் பண்ணா நீங்க கோர்ட்ல போய் பாத்துங்க சார், நாங்க அப்ரூவ் பண்ணிடுறோம். ஃபுல் பெஞ்ச் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா 3 எலெக்ஷன் கமிஷன் உட்கார்ந்துப்பாங்க, அதான் ஃபுல் பெஞ்ச். நேற்று முடிவெடுத்தார்கள், அதை நான் ட்வீட் செய்து அந்த முடிவு என்ன என்று கேட்டால், விஜய் புகாரின் பெயர், எடப்பாடி பழனிசாமி புகாரின் பெயர், நயினார் நாகேந்திரன் புகாரின் பெயர், அன்புமணி ராமதாஸ் புகாரின் பெயர் தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டார். அது ஒரு விஜய்க்கு வெற்றி, எடப்பாடி பழனிசாமி அண்ட் அதர் டீமுக்கு வெற்றி. தொடர்ச்சியாக பெண்கள் பிரச்சனை, போதை பிரச்சனை, இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு விமர்சனம் வைக்கிறது மக்கள் மத்தியில் இது எடுபடுதா? ஆனால் டேட்டாவா திமுக என்ன சொல்றாங்க, டேட்டாவா பெருசாக இது இல்லை, அவங்க ஒரு பொய் குற்றச்சாட்டு. வட இந்தியாவில் காட்டிலும் தமிழ்நாடு ரொம்ப வளர்ந்த மாநிலமாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. டேட்டாவுக்கெல்லாம் இந்த 2026 எலெக்ஷன் டாட்டா காமிச்சிடும், டோன்ட் வரி. உதயநிதி தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு போட்டோ வச்சுலாம் அட்டாக் பண்றாரு. போன வருஷம் எய்ம்ஸ்னு ஒன்று அட்டாக் பண்ணாரு. இந்த டைம் எடப்பாடி பழனிசாமி கட்சியை பாஜக அடமானம் வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணுதா? பதிலேருந்து தெரியுது, டிஸ்டர்ப் பண்ணலேன்னு தெரியுது. அர்ஜுன் நாதவ் சொல்றாரு, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அல்ல, முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு. வருங்கால முதலமைச்சர் விஜய்னா சொல்றாங்களே, அது ஒரு உண்மை. வாக்கிங் போறேன்னு கேன்வஸ் பண்றேன்னு கிளம்புறாரு பாருங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு சோக முகம் இருப்பது. நிஜமாவே திமுக இன்டர்னல் அசஸ்மெண்ட் விஜய் வந்த பிறகு அவர் கான்பிடன்ஸ் லெவல் குறைய ஆரம்பிச்சிருச்சு திமுக. இந்த 3 குறிப்பு தான் மே 5ஆம் தேதி தாங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு திமுக அரசு என்பதற்கு ஒரு ஜனகணமன அதிநாயக ஜெயகேதர். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். வணக்கம் ஐயா. நமஸ்காரமா. நமஸ்காரம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், குஷியா இருக்கேன். நேற்று எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி நயினார் நாகேந்திரன், விஜயினுடைய சார்பில் பலர் அங்கங்கே எடப்பாடி பழனிசாமியுடைய தொகுதியில் அவருடைய வேட்பு மனுக்கு எதிராக திமுக வேட்பு மனு போட்டிருந்தார்கள். அந்த திமுக வேட்பாளருடைய அபிடவிட்லையும் வேட்பு மனுவிலும் சில குறைகள் இருந்ததாக சொன்ன உடனே அந்த அதிகாரிகள் இட்ஸ் ஆன் இன்டாக்ட், நாங்க அப்ரூவ் பண்ணிடுறோம் சொன்னாங்க. இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி ஈஸியா வின் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டிஎம்கே கேண்டிடேட்டுடைய நாமினேஷனை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி விஜய்க்கு தொந்தரவு கொடுத்தாங்க, இன்கம் டேக்ஸ் பே பண்ணல, தேதி தப்பா இருக்குது, உங்க பர்த்டே இதுல பெரம்பூர்ல ஒன்னா இருக்கு, திருச்சியில ஒன்னா இருக்கு, உங்க சொத்து மதிப்புல இதெல்லாம் சொல்லி. அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் பிஜேபிக்கு, உதயநிதி ஸ்டாலின் தொகுதியில இன்பதுரை ஏடிஎம்கே எம்பி ஓப்பனா சொல்றாரு, என்னது உதயநிதியுடைய பையன் இன்ப நிதிக்கு பேன் கார்டே கிடைக்கல, எப்படி 2.5 கோடி ரூபாய் கட்சிது அவனுக்கு. டெக்னிக்கல் பாயிண்ட் ரைஸ் பண்றாரு. அதை ரிட்டர்னிங் ஆபீசர் ரைஸ் பண்ணா
நீங்க கோர்ட்ல போய் பாத்துங்க சார், நாங்க அப்ரூவ் பண்ணிடுறோம். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தான் நேற்று 3 மணி அளவுக்கு, நேற்று அதாவது நான் சொல்லுவது செவ்வாய்க்கிழமை மாலை 3 மணி 7 ஏப்ரல் தேர்தல் கமிஷனும் இதை பற்றி விசாரித்தார்கள். சாயங்காலம் பண்ண உடனே என்ன 3 மணிக்கு அது முடிஞ்சு போச்சு ரிவ்யூ, அது ஸ்க்ரூட்டினி. எலெக்ஷன் கமிஷன் சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா முன்னாடி இருந்த ஒரு சீஃப் செக்ரட்டரி செல்வ கணபதி மூலமாக எடப்பாடி பழனிசாமியினுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ரிட்டர்னிங் ஆபீசருக்கு அழுத்தம் தந்ததாக எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரிந்து விட்டது. அதே மாதிரி விஜயை துன்புறுத்தி அந்த லோக்கல் பர்சனும் பிளஸ் சீஃப் செக்ரட்டரியும், சீஃப் செக்ரட்டரி யார் மேல ஆக்ட் பண்றாங்க, ஸ்டாலின் மேலேயா இல்ல ஸ்டாலின் சொன்ன மாதிரியா இல்ல வேற யாராவது சொல்றதையா, எதுக்காக அவர் திமுக கலை செயலாளர் மாதிரி இருக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு விவாதித்தார்கள் எலெக்ஷன் கமிஷன்ல. ஃபுல் பெஞ்ச் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா 3 எலெக்ஷன் கமிஷன் உட்காந்துப்பாங்க, அதான் ஃபுல் பெஞ்ச். நேற்று முடிவெடுத்தார்கள். அதை நான் ட்வீட் செய்தேன். அந்த முடிவு என்ன என்று கேட்டால், விஜய் புகாரின் பெயரில், எடப்பாடி பழனிசாமி புகாரின் பெயர், நயினா நாகேந்திரன் புகாரின் பெயரில், அன்புமணி ராமதாஸ் புகாரின் பெயரில் தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டார். அது ஒரு விஜய்க்கு வெற்றி, எடப்பாடி பழனிசாமி அண்ட் அதர் டீமுக்கு வெற்றி. இதை நான் கலர் கண்ணாடியினுடைய நேயர்களுக்கு டால்ஸ்டாய் மூலமாக சொல்லுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், ஒரு ஃபர்ஸ்ட் விக்கெட் பச் இன்னைக்கு நெல்லை மீட்டிங், இது ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவர் எப்பவுமே அவர் கான்ஃபிடென்ட்டா இருங்கன்னு இன்னைக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவே இருந்தாரு. பொதுமக்களுக்கு தெரியும் அளவுக்கு எல்லாரும் ஏர் கண்டிஷன்ல உட்காந்துருக்காரு, வீட்டுல இருந்து வெளில வர்றது கிடையாது, அவர் பாலிட்டிஷியன் இல்லைன்னு சொன்னவனுக்கெல்லாம் பதில் கொடுத்தாரு. அவருக்கு வேத்து கொட்டிருந்தாங்க. மழை பெய்ஞ்சானே டால்ஸ்டா இல்லையே, இல்ல இல்ல சார். ஏன் அவருக்கு வேத்து கொட்டிருந்தது? அப்படி காரணம் என்ன என்று கேட்டால், அது நான் உஷ்ணம் இது வெப்பம் எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் உண்மையாகவே பொதுமக்களிடம், திருநெல்வேலி பொதுமக்களிடம் பேசும்போது தன்னுடைய உணர்ச்சி மிக்க ஒரு அறிவுரையை வழங்கினார். திமுகவுக்கு பதில் காங்கிரஸ்ல இருக்கவங்க எல்லாம் உண்மையான காங்கிரஸ் என்னோட இருக்குது, பணம் வாங்குற காங்கிரஸ் செல்வ பெருந்தகை மனதில் வைத்துக் கொண்டு ஸ்டாலினும் இருக்கிறது என்று சொன்னார். அதுதாங்க மெயின் பாயிண்ட் இன்னைக்கு பொறுத்த மட்டும். அவருடைய பிரயாணம் இருந்தது. நாளைக்கு போறாரு, இனிமேல் டெய்லி ஒவ்வொரு இடத்துக்கு போறாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியல சார். நெல்லை மீட்டிங் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா கூட்டங்கள் நிறைய அலைமோதிட்டு இருந்துச்சு. தொடர்ச்சியா வட மாவட்டங்கள், சென்னை, திருச்சி இந்த மாதிரி போன்ற பகுதியில் தான் அவர் போயிட்டு இருந்தாரு. இப்போ தென் மாவட்டங்கள்லயும் போறது அவருக்கு எந்த மாதிரியான சாதகத்தை ஏற்படுத்தும் சார்? அங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கோட்டை, அதிமுக கோட்டையெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறாரு. ஒண்ணு, நாளைக்கு 2 ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. போலீஸ் கன்னியாகுமரி கூட போறாரு, போலீஸ் அனுமதி கொடுத்து விட்டது. அங்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவார். அவர் எங்கேயுமே போல 2 நாளைக்கு ஒரு தடவை லீவ் எடுத்துக்கிறாரு சொல்றதெல்லாம் ஒரு நகைச்சுவை கிண்டல்களை எல்லாம் அவர் எதிர்நோக்கி இருக்கிறார். அதையெல்லாம் வெடித்தேடி விட்டார். இன்னைக்கு தேதியில 2 பாலிட்டிஷியன் தான் சார் வெளில போறாங்க, நடைபயணம் பண்ணுவது கிடையாது. ஏன் மு.க. ஸ்டாலின் எங்க போனாலும் காத்தாலும் நடைபயணம் பண்றாரு? எதுக்காக? அந்த ஊர் மக்களை சந்திக்கிற மாதிரி ஒன்று நடிக்கிறது. அதுக்காக அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு இது நாடகம் அப்படின்னு. ஆனால் இன்று முதல் விஜயனுடைய தீவிர பிரச்சாரம் திமுகவிற்கு எதிராக இருக்கும், திமுக ஓட்டு வங்கியை பாதிக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நெல்லையில கூட்டணி அலைன்ஸ் ஒரு பக்கம் விமர்சனம் பண்றாரு, மு.க. ஸ்டாலினும் விமர்சனம் பண்றாரு. எதனால சார்? காரணம் என்ன என்று கேட்டால், 2 வருடங்களுக்கு முன்னதாக இருந்தே உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்கியதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணிகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியும் மதிமுகவிற்கும் சகிப்புத்தன்மை இருந்ததுனால கண்டினியூ பண்ணாங்க. அவங்களுக்குள்ள மன வருத்தங்கள் இருந்தது. இதுவரைக்கும் ஸ்டாலினோட பேசினோம், கருணாநிதியோட பேசினோம், இனிமேல் நம்ம உதயநிதியோட ஸ்ட்ரீட் ஷேரிங் பேசணுமா என்ற ஒரு ஆதங்கம் இருந்தது. அதனால்தான் டிசம்பர் 6, 2023 நம்ம விஜய் புக்கு ரிலீஸ் பண்ணும்போது, அம்பேத்கர் ரிலீஸ் பண்ணும்போது திருமாவளவன் போறதா இருந்தார். ஸ்டாலின் அதை நிறுத்தினார். ஆக மொத்தம் திருமாவளவனை மனதில் வைத்துக் கொண்டு தான் கூட்டணியை பற்றி விஜய் பேசுகிறார். போக போக பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் என்ற ரீதியில் போகிறார்கள். அவர் ஜெயித்த பிறகு உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கிவிடுவார்கள் என்ற தாக்கம் அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் இருக்குது, இன்க்ளூடிங் டிஎம்கேனுடைய ஆதரவு கட்சிகள்,
அலையன்ஸ் பார்ட்னர்ஸ். அதைத்தான் விஜய் குறிப்பிட்டார். வரக்கூடிய நாட்களில் விஜய் வர்சஸ் உதயநிதி என்ற சூழ்நிலை உருவானாலும் ஆகலாம். சார் ஓகே, உதயநிதி விஜய்னு எடுத்துகிட்டு போகும்போது கட்சி கட்டமைப்பு திமுகவுக்கு வளமாக இருக்குது. அதே சமயம் விஜய் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கட்சி கட்டமைப்பு வளமாக இல்லை, நிறைய சிக்கல் இருக்குது, போதாமைகள் இருக்குது அப்படின்னும் போது இன்னும் விஜய்க்கு இன்னும் ஒரு டப் ஃபைட்டாக இருக்கும் இல்லை சார்? இல்லை விஜய் உதயநிதினு வரும்போது விஜயோட செல்வாக்கு அதிகமாயிடுங்களா? விஜயனுடைய செல்வாக்கு இருக்கிறதுனால தானே அங்கே கட்டமைப்பு இல்லைன்னாலும் கூட விஜய் ரசிகர் மன்றத்தில் சில நிர்வாகிகள் இருந்தாலும் வாக்கு வங்கி இருக்கிறது இல்லை அவருக்கு. இப்ப சொல்றாங்க அர்பன் வர்சஸ் ரூரல் ஏரியாஸ் சொல்லிட்டு, ஏன் விஜய் ரூரல் ஏரியாஸ் போறது இல்லைன்னு கேட்கறாங்க. ஐயா அர்பன் ஏரியால போறாரு, நீ ரூரல் ஏரியா போனா இன்னும் தாங்க முடியாது அந்த கூட்டத்தை. ஏன்னா இன்னைக்கு தேதியில 200 தொகுதிகளை எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்து விட்டார். மு.க. ஸ்டாலின் தயங்குகிறார். இது நடுவில் விஜய் நிறைய மீட்டிங் அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கூட்டம் அதிகமா வருது, சிட்டிஸ்ல ஒண்டி வருதுன்னு சொல்றாங்க. பட் ஓவரால் பாத்தீங்கன்னா விஜய் கண்டிப்பாக ஒரு ஓட்டு வங்கியை திமுகவின் இருந்து பிரிப்பதனால் திமுக தோல்வி அடைவதற்கான சான்ஸ்கள் அதிகம் என்று தான் என்னுடைய கருத்துங்க. டெல்லியில இருந்து இருக்கக்கூடிய பார்வை டால்ஸ்டாய். இல்லை சார், இவர் இப்போ தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு ஒரு 4 மீட்டிங் தான் போயிருக்காரு. ஆனால் உதயநிதி ரொம்ப தீவிரம் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருக்கே, எல்லா ஏரியாவுக்கும் போகிறாரு, சின்ன குழந்தைங்களோட உரையாடுறாரு. இவர் 4 இடத்து தான் போயிருக்காரு, 2 இடத்துல ரத்து பண்ணியிருக்காரு, வில்லிவாக்கத்தில் போகலை, சைதாப்பேட்டில் போகலைன்ற மாதிரி நிறைய கேள்விகளாக இருக்குது. அப்போது அவங்க கொஞ்சம் எலெக்ஷன் ஒர்க்கெலாம் திமுக சைடில் ரொம்ப போர்ஸாக போகிற மாதிரி இருக்குது, ஆனால் விஜய் சைடு குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், திமுக அரசாங்கத்தால் அதை பற்றி நிர்ணயிக்கப்பட்டது. தேர்தல் கமிஷனும் திமுகவுடைய ஆபீசர்ஸ் அங்க இருக்கிறதுனால அவருக்கு அனுமதி வருது வராது இருக்கிறதெல்லாம் ஒரு பண்ணாங்க. இன்னி எலெக்ஷன் கமிஷன் சீஃப் செக்ரட்டரியை மாத்திட்டதுனால விஷயங்கள் மாறும். இருந்தாலும் தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், உதயநிதியுடைய வாகனம் செல்லும் பொழுது எத்தனை பேர் பின்னாடி வர்றாங்க, எத்தனை பேர் ஓடுறாங்க, எத்தனை மோட்டார் சைக்கிள் பின்னாடி வருது இல்லையே. வேற விஜய் மூவ்மெண்ட்ல இருந்தா நிறைய வருதே, அதுதான் வித்தியாசம். விஜய்க்கு இருக்கக்கூடிய மகத்துவம், மாண்பு, ஒரு ஆளுமை என்பது எல்லாம் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறதுனால அவர் வெளில வராது இருக்காங்க இன்று நிரூபித்து விட்டார். ஆனா அது அந்த கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியலன்றது தானே திமுக பிளஸ்ஸா இருக்கு சார். அப்படி ஒண்ணு மைனஸ் ஆகுமே. எப்படி இருந்தாலும் அந்த அதுல 4000 வாக்கு வந்துருமோ இல்ல திருநெல்வேலியில விஜய்க்கு, அதுதான் முக்கியத்துவம். வெறும் 4000 வாக்கு தான் வருமா சார் விஜய்க்கு? எங்க போனாலும் ஒரு 20 to 30% வாக்கு எடுத்துருவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அது ஏடிஎம்கே ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், பாஜக ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும். எல்லாமே என்னத்துக்கு போய் அவர் சொல்றாரு உண்மையான காங்கிரஸ் எங்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. எதுக்கு? அது காங்கிரஸ் யாராவது ஒரே ஒரு ஆள் போனதால சொல்றாரா, இல்ல ராகுல் காந்தி சொல்றாரா, இல்ல திமுக ஆதரவு உள்ள காங்கிரஸ் சொல்றாரா, இல்ல திமுக இருக்கவங்க எல்லாமே காங்கிரஸ்காரங்க, ரியல் காங்கிரஸ்காரங்க எல்லாம் வேற யாரும் சொல்றாங்க? இதெல்லாம் தான் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் திமுக என்பது கட்டமைப்பு உள்ள கட்சி 70 வருடங்களாக இருக்கிறது, அதிமுக 50 வருடங்களாக இருக்குது. அதுடன் ஒரு சண்டை போட வேண்டுமோ போட்டி போட வேண்டும் என்றோ விஜய் இருந்தார்னா அவர் குறைந்தது ஒரு 5-6 வருடம் அரசியலில் இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா அவருக்கு he will get a full support from public. ஓகே சார், அவங்க வேட்பாளர்லாம் எப்படி பார்க்குறாங்க சார்? ஏன்னா நிறைய தொகுதிக்கு போகல, இன்னும் ஒரு 15 நாட்கள் தான் இருக்குது. எல்லா தொகுதிக்கு போக வேண்டிய சூழல் இருக்குது. இந்த மாதிரி நெருக்கடி ஒரு பக்கம் இருக்குது. எல்லா வேட்பாளர்கிட்ட போனால் தான் சார் நம்ம தொகுதிக்கு வந்திருக்காரு விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு செல்வாக்கு உருவாகும். ஆனால் குறைஞ்சபட்ச இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காரு. இன்னும் 15 நாட்களில் சாத்தியமா சார் எல்லா தொகுதி போகிறது சாத்தியமா விஜய்? அது கடினம், மிக மிக கடினம். இனி வரக்கூடிய 6 கான்ஸ்டிட்யூன்சிக்கு ஒன்னா வச்சுக்கலாமான்னு யோசிக்க போறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எது இருந்தாலும் 234 தொகுதி வேட்பாளர்களுக்கும் பிரச்சாரம் செய்வார் அவர். அங்கங்க ஒரு 5 பேர் 10 பேரை கூப்பிட்டுட்டு ஒரு கம்பைன்டு மீட்டிங் மாதிரி பண்ணாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. விஜய் 75% கேம்பெயின் 21ஆம் தேதிக்கு முன்னாடி முடிச்சுடுவார் சார். ஓகே சார், இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, தொடர்ச்சியாக பெண்கள் பிரச்சனை, போதை பிரச்சனை, இந்த மாதிரி தொடர்ச்சியாக ஒரு விமர்சனம் வைக்கிறது மக்கள் மத்தியில் இது எடுபடுதா சார்? ஏன்னா டேட்டாவாக திமுக என்ன சொல்கிறாங்க, டேட்டாவாக பெருசாக இது இல்லை, அவங்க இது ஒரு பொய் குற்றச்சாட்டு. வட இந்தியாவில் காட்டிலும் தமிழ்நாடு ரொம்ப வளர்ந்த மாநிலமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. டேட்டாவுக்கெல்லாம் இந்த 2026 எலெக்ஷன் டாட்டா காமிச்சிடும், டோன்ட் வரி. நீங்க என்னதான் நார்த் இந்தியன் டிரான்ஸ்ன்னு கம்பேர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா எதுக்காக திமுகவை எடுத்துருக்காங்க? நார்த் இந்தியன் பார்ட்டியை எடுத்துருக்கலாமே, காங்கிரஸையோ இல்ல பாஜகவையோ. பொதுமக்களை எவ்வளவுதான் நீங்க ஏமாற்ற முடியும் டால்ஸ்டாய்? போதைப் பொருளை பற்றியும்
பாலியல் கட்சி பற்றியும் டெல்லி சீட் கட்சி பற்றியும் அனைத்து கட்சி தலைவர் தமிழ்நாட்டுல 18 முக்கியமான கட்சி டால்ஸ்டாய், ஒரு கட்சியை தவிர மீதி 17 கட்சி அதை பற்றி பேச்சுக்கிறது. திமுகவினுடைய தோழமை கட்சிகளே பேசுறாங்களே. அந்த 18 கட்சியில் திமுக தான் எவனும் பேசுறது கிடையாது. யாருமே பேசுறது போதைப் பொருளை பத்தி. டெலிவிஷன்ல விளம்பரம் கொடுக்கறத தவிர ஒண்ணு குழந்தையும் கட்டி விட்டு கிளி விட்டுருவாரு, தொட்டிலையும் ஆட்டி விட்டுருவாரு ஸ்டாலின். டெலிவிஷன்ல பேசிட்டுனாலும் போதைப் பொருள் சாப்பிடாதீர்கள், இதே நல்லது நடக்கும், நாளை நமதே இன்னும் சொல்றாரு. ஆனா உள்ளது டாஸ்மார்க் மூடவே இல்லைங்களே. ஸோ இதனுடைய பிரச்சாரம் என்பது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். விஜயினுடைய என்ட்ரி has galvanized தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்லி பண்ணியிருக்காங்க. ஓகே சார், இப்படி ஒரு பக்கம் இருக்கையில் இறுதியாக ஒரே கேள்வி சார். திமுக ஒரு பக்கம் நல்லா பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் வந்து உதயநிதி வந்து தொடர்ச்சியாக வந்து எடப்பாடி பழனிசாமி அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு போட்டோ வச்சுலாம் அட்டாக் பண்ணுறாரு. போன வருஷம் எய்ம்ஸ்னு ஒன்று அட்டாக் பண்ணாரு. இந்த டைம் வந்து எடப்பாடி பழனிசாமி கட்சியை வந்து பாஜகவோட அடமானம் வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறாரு. இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணுதா? அவர் பதிலேருந்து தெரியுது, டிஸ்டர்ப் பண்ணலேன்னு தெரியுது. அவருடைய பதிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் முதலமைச்சர் ஆவதற்கு முன்னால் காலை பிடித்தேன் என்று சொல்லுகிறாரே எடப்பாடி பழனிசாமி. பதில் சொல்றாரு உதயநிதி ஸ்டாலினுக்கு. இன்ஸ்டாகிராம்ல நான் ஒன்று போட்டோ போட்டுட்டு ஒரு நடிகை காலை நான் பிடிக்கவில்லைன்னு கிண்ட பண்ணார். பாடாம சாப்பிட்டுட்டுன்னு சொன்னார். இனிமேல் உடம்ப ஜாகிரதையா வச்சுக்கிட்டு நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. இருந்தாலும் ஒரு கீழ்த்தரமான அரசியலை உதயநிதியும் மு.க. ஸ்டாலினும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அது தோல்வியைத்தான் வெளிக்காட்டுகிறதே தவிர இப்போ கண்ணியமாக விஜய் பேசுறாரு. அப்படியே 41 பேர் சேர்த்து போயிட்டாங்க கரூர்ல. இதெல்லாம் தடுக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு தூரம் போயிட்டாரு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச அவளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகுது இல்லை. பட் விஜய் குண்டி ஆகுதுங்கிறது தான் பொதுமக்களிடையே ஒரு சலசலப்பு இருக்கிறது. விஜய்க்கு ஓட் வங்கி என்பது கண்டிப்பாக 20% 25 மட்டும் என்னுடைய எஸ்டிமேஷன். பட் அவங்க கிளைம் பண்றாங்க 30. இன்று காலை 8ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வெட்னஸ்டே தேர்தல் கமிஷன் சீஃப் செக்ரட்டரி மாத்திருக்காங்க. இது வந்து டிஎம்கே ஈகோ சிஸ்டத்துக்கு ஒரு பெரிய இடியாகத்தான் நினைக்கிறேன். மு.க. ஸ்டாலின் எப்படி அர்ஜுன் யாதவ் வந்து சொல்றாரோ, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அல்ல, அவர் முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னுட்டு. வருங்கால முதலமைச்சர் விஜய்னா சொல்றாங்களே, அது ஒரு உண்மை. ஆதவ் அர்ஜுனா பேசுவது 100க்கு 100 உண்மை. காரணம் இவர் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் தான். அது வந்து இன்னைக்கு காபந்து சர்க்கார் கேர்டேக்கர் சீஃப் மினிஸ்டர் இருந்தா கூட முன்னாள் முதலமைச்சர் என்ன திரும்பி எலெக்ட் ஆக மாட்டாங்கிற மாதிரி ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு. இருப்பினும் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு இருக்கிறது. 3 குறிப்பை கொடுத்து நான் என்னுடைய வாதத்தை முடித்துக் கொண்டு விடைபெற ஆசைப்படுகிறேன். 1, விஜயினுடைய தீவிர பிரச்சாரம் திமுகவுடைய ஓட்டு வங்கியை பாதிக்கும். 2வது, அதிமுகவுடைய வெற்றி முகம் இந்த 3 பேர் இருக்காங்க பாருங்க தமிழ்நாட்டில், எம்.கே. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய். இந்த 3 பேர்ல 2 பேர் முகம் ரொம்ப சிரிச்சுன்னு இருக்குது, ஹாப்பியா இருக்காங்க, கான்பிடென்டா இருக்காங்க. 1 விஜய், 1 வந்து எடப்பாடி பழனிசாமி. எப்ப சிரிச்சுட்டே இருக்காரு. இந்த கருணாகரன் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார் இதுல கேரளால, அவர் எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பார். ஆனா அழுத முகம், சோர்ந்த முகம், இதில் வாக்கிங் போலன்னு கேன்வஸ் பண்றேன்னு கிளம்புறாரு பாருங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு சோக முகம் இருப்பது. நிஜமாவே திமுக இன்டர்னல் அசஸ்மெண்ட் வந்து விஜய் வந்த அப்புறம் அவர் கான்பிடன்ஸ் லெவல் குறைய ஆரம்பிச்சிருச்சு திமுகவில். இந்த 3 குறிப்பு தான் மே 5ஆம் தேதி தாங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு திமுக அரசு என்பதற்கு ஒரு ஜனகணமன அதிநாயக ஜெயகேதா. சார் ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்றும் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம் சார்.